எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ எதை பற்றினதுன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி ஒரு ரெசிபி எதுவும் பார்க்க போகிறோம் இல்லை. ஆனால் நான் எப்படி என்னுடைய வீக்கெண்டை நான் பிளான் பண்ணுறேன், எப்படி மெனு பிளானிங் செய்கிறேன், நெக்ஸ்ட் வீக்குக்குரிய பிளானிங்ஸ் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் செய்து வைக்கிறேன்றதை தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கிங் உமன் தான். ஹஸ்பண்டை நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம். ஒரு 5 months பேபி இருக்குது. அப்போ எல்லாத்தையும் வீட்டு வேலை, கிச்சன் வேலை, சமையல், ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். இல்லைண்டா எங்களுக்கு அந்த வீக்கை கொண்டு போகிறது சரியான கஷ்டம். ஸோ அப்படி நான் கிச்சனில் என்னென்ன சமையலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் செய்து வைக்கிறேன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே. நான் மோஸ்ட்லி சாட்டர்டேயே செய்துடுவேன். ஸோ அப்போ சண்டே எங்களுக்கு ஃப்ரீ டே. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் வாஷிங் ஏதாவது இருந்தால் நான் சண்டே வச்சுக்கொள்வேன். மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷன்ஸ் நான் சாட்டர்டேயே நான் உங்களுக்கு நான் செய்திருவேன். அதை இன்றைக்கி நான் எப்படி செய்திருக்கிறேன் என்னன்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன். நான் செய்கிறது இதுக்குரிய நெக்ஸ்ட் வீக்குக்குரிய மெனுவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நான் முதல் செய்கிற வேலையாக இருக்கும். அப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் மூணுக்கும் பிளான் பண்ணிடுவேன். இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த வீக்குக்குரிய ஷாப்பிங் நான் செய்வேன். அதோட இதை பிளான் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது, என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்றதையும் பார்த்து தான் நான் இந்த பிளானை நான் போடுவேன். டீ டைம் ஸ்நாக் நான் ஒன்றுமே போட இல்லை. அது அப்பப்போ என்ன எங்களுக்கு கிடைக்குதோ நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருக்காங்கன்னா நீங்கள் கடலை, பயறு, கவுப்பி அப்படியான விஷயங்கள் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். நானுமே சில நேரத்தில் அப்படியான விஷயங்கள் தான் செய்கிறது. ஆனால் நான் இந்த வீக் நான் அதை ஒன்றும் போட இல்லை. ஸோ நான் 4 நாளைக்கு ஸ்மூதி போட்டு வச்சுக்கிறேன். அதோட ஒரு நாளைக்கு ரவை இட்லியில் செய்கிற உப்புமா, அதுக்கு பிறகு கோதமாவில் செய்கிற புட்டு அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். லன்ச் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். டின்னர் மோஸ்ட்லி இந்த லஞ்சுக்குரிய கறியையே நான் டின்னருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி பிளான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் வேறு ஏதாவது நான் பிளான் பண்ணி கொள்வேன். ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கொள்ளணும் மெனுவை. ஏன்னா நாங்கள் நிறைய வேலை செய்யணும். ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்கும், எங்களுக்கு வீட்லேயும் க்ளீனிங் எல்லா வேலையும் இருக்கும். ஸோ அதனால் மெனுவை நாங்கள் சிம்பிளாக வச்சுக்கொள்வோம். சண்டே நான் எதுவுமே பிளான் பண்ணலை. இதில் எப்போயாவது ஒரு நாள் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அதை சண்டேக்கு வச்சுக்கொள்வேன். அப்படி இல்லைன்னா நான் சாட்டர்டே தானே நாங்கள் அடுத்த வீக்குக்குரிய ஷாப்பிங் செய்வேன். அப்போ அதே டைமில் நான் சண்டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கிக்கொள்வேன். சரி, நாங்கள் இப்போ என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். நான் இப்போ இங்கே தேவையான எல்லாம் செய்து வச்சுருக்கிறேன். நான் செய்ததை உங்களுக்கு காட்டலைன்னா டைம் போயிடுமன்றதுக்காக நான் உங்களுக்கு என்னென்ன செய்தேன்னு தான் காட்ட போகிறேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பிளான் பண்ணிக்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, வீட்டில் என்ன இருக்குது, என்னென்ன மரக்கறி இருக்குது, வெங்காயம் எவ்வளோ இருக்குது, உருளைக்கிழங்கு எவ்வளோ இருக்குது, அப்போ எவ்வளவு தேவைன்றதை பார்த்து ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் தான் நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாததெல்லாம் வாங்கிடுவீங்க. அது தேவையில்லாத செலவு. அதோட அது பழுதாகவும் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் போட்ட மெனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு கீரை வாங்கியிருக்கிறேன். முருங்கைக்கீரை வாங்கி நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் டிவியை பார்த்துட்டே க்ளீன் பண்ணலாம். கிச்சனுக்குள்ளே தான் செய்யணும் இல்லை. அதை க்ளீன் பண்ணி ஒரு ஜிப்ல கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் க்ளீன் பண்ணியே வச்சுட்டேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தேசிக்காய் இருக்குது. கருவேப்பிலை எல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி ஒரு சிப்லாக் கவரில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா பழுதா போகாமல் இருக்கும். இதில் லாஸ்ட் வீக் வாங்கின கருவேப்பிலையும் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது கருவேப்பிலை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு 3 கேரட் வாங்கியிருக்கிறேன். கேரட் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேரட் தான் தேவைப்படுது ஒரு டிஷ்ஷுக்கு, ஃப்ரைடே மட்டும். ஆனால் 2 கேரட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஏதாவது தேவைன்னு சொல்லி சொன்னால் யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு. கேரட் எல்லாம் நாங்கள் பொதுவாக நார்மலாக ஸ்நாக்குக்கு கூட சாப்பிட்டு கொள்ளலாம். அதனால் நான் ஒரு 3 வாங்கியிருக்கிறேன். கத்தரிக்காய் எனக்கு 2 நாளைக்கு தேவைப்படுது. ஸோ அதுவும் வாங்கி வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கிறேன். தக்காளி இருக்குது. இஞ்சி க்ளீனாக இருக்கிறபடியாக நான் ஒன்றும் செய்யலை. இதே மண்ணாக இருந்தால் கழுவி நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுருவேன். இஞ்சி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் நான் வெளியில் தான் வைக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வைக்கிறேன் இல்லை. இதை விட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதிக்கு நான் ஃப்ரூட்ஸ் வெட்டி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். ஆப்பிள், பனானா என்னென்ன வேணுமோ அதை வெட்டி
ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆல்மண்ட் மில்க்கும் ஓட்ஸும் போட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் செய்கிறோம். நாங்கள் அதை விட வந்து இங்கே வந்து வெள்ளைப்பூடு தேவையான அளவு மட்டும், என்கிட்ட வேறு வெள்ளைப்பூடு இருக்குது, நான் இந்த வீக்குக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நான் உரித்து வச்சுருக்கிறேன். எதுவும் ஆகாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்படி உரித்து கழுவி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட பிளானிங்கின் படி உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுமென்னா நீங்கள் அதையும் செய்து வைக்கலாம். நான் இந்த வீக் செய்யலைன்னா எனக்கு எந்த ரெசிபீஸுக்கு இந்த வீக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையில்லை எனக்கு. அடுத்தது வந்து பச்சை மிளகா அப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர், கீழேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். காம்பை நல்லா எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி வடிய விட்டு அதுக்கு பிறகு இப்படி டிஷ்யூ கீழேயும் போட்டு மேலேயும் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வீக் இது முடிஞ்சிட்டேன்டா ஓகே. அப்படி முடியலைன்னா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பச்சை மிளகா வாங்க மாட்டேன். அதோட வந்து இந்த 2 டிஷ்யூவையும் மாற்றிடுவேன் நான். அப்போ அது ஒரு 2 வீக்ஸுக்கே பழுதாக போகாமல் இருக்கும். அடுத்தது வந்து 2 தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்ரீசரில் தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் தேவையான டைமில் வந்து எடுத்து கத்தியால் வெட்டி எடுத்துட்டு அதை நீங்கள் மைக்ரோவேவில் வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து அந்த ஐஸ் எல்லாம் போய் டீஃப்ராஸ்ட் ஆகிடும். இந்த பாக்ஸை அப்படியே வச்சு நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு வச்சு டீஃப்ராஸ்ட் பண்ண வலிக்கிட்டிங்கன்னா இது பழுதாக போயிடும். தேங்காய் வந்து நீங்கள் இப்படியே டீஃப்ரீசர்லேயே வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1 மந்த்துக்கு கூட பழுதாக போகாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவையானதை உடனே எடுத்துகிட்டு உடனே திருப்பி ஃப்ரீசரில் வச்சுருவணும். இப்படியே வச்சு டீஃப்ரோஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையானதை எடுத்து நீங்கள் ஒரு மைக்ரோவேவ் பவுலுக்குள்ளே போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா டீஃப்ரோஸ்ட் ஆகிடும். ஸோ நான் இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன் செய்திருக்கேன். இதை விட நான் வந்து நான்வெஜ் மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீக். அப்போ அதுக்குரிய நான்வெஜ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பனானாவும் ஆப்பிளும் வச்சுருக்கிறேன் அடுத்த வீக்குக்கு. உங்களுக்கு 2 தான் காட்டினா இப்போ இன்னொரு 2 இருக்குது. ஸோ 4 நாளைக்கு. இது வந்து இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ சண்டேக்குரிய சிக்கனும் ஃபிஷ்ஷும் இருக்குது. இங்கே வந்து எல்லாம் சிப்லாக் கவரில் போட்டு நெக்ஸ்ட் வீக்குக்குரியது வச்சுட்டேன். ஃபிஷ், சிக்கன், ப்ரான்ஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து போன வீக்கிட தேங்காய் பூ முடிய போகுது. நாளையோட முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ணுவேன். அதோட வந்து சாசேஜஸ் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன். மேபி ஸ்நாக்குக்கு அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சில நேரத்தில் ப்ரெட்டோட சாப்பிட்லாமன்றதுக்காக ஒரு சாசேஜஸ் வந்து வச்சுருக்கிறேன். ஹெல்த்தியானு கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் வந்து ஒரு அவசரத்துக்கு எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கே போகிற வழியாக எங்களுக்கு வந்து அவசரத்துக்கு தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன். வந்து இந்த வெஜிடபிள் பாக்ஸை வந்து கழுவி வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் பாக்ஸாக அதுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். போன வீக் நான் ஒரு வீக்கும் பிளான் பண்ணபடியாக போன வீக் வந்து நான் வாங்கினதில் மிச்சம் வந்து எனக்கு இந்த மஷ்ரூம் இருக்குது. அது நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருக்கிறேன். அதோட வந்து இந்த வெண்டிக்காய் இருக்குது, நாளையான் லஞ்சுக்கு வச்சுருக்கிறேன். ஸோ இது 2 தான் எனக்கு மிஞ்சினது வெஜிடபிளில். நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா இப்படி மிஞ்சாமல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுட்டு இதை வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஒரு 1 வீக்குக்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். காலையில் எழும்பி எந்த டென்ஷனும் இல்லாமல் நாம் வந்து சமைச்சிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ தான். இதை திருப்பி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன்.